மோசே மூலமா எழுதப்பட்டிருக்கு. மேசியா வருவாரு. அவர் வரும்போது அவரை விசுவாசிங்க. அப்படி விசுவாசிச்சா தான் நீதிமானாக முடியும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா தான் நித்திய ஜீவன் கிடைக்கும்னு அதில எழுதப்பட்டிருக்கு. உபாகமம் 18, 19 எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவங்க இத மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்த ஃபாலோ பண்ணாதனால, இந்த மேசியா வருவாரு. அவருக்கான அடையாளம் இப்படி கன்னியின் வயிற்றில பிறப்பாரு. அவர் தான் யூதருக்கு ராஜா. அவரை நம்ம விசுவாசிச்சா தான் ஜீவன். அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சா தான் ஜீவன். அப்பதான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு. அப்பதான் அந்த நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அத ஃபாலோ பண்ணல. தனக்காக தனக்கு இஷ்டப்படி அவங்க நியாயப்பிரமாணத்த அவங்க கிரியேட் பண்ணிட்டனால இந்த சத்தியம் தெரியாம போச்சு. அதனால தான் இயேசு வந்து சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா நீங்க வந்து மோசையை விசுவாசிச்சீங்கன்னா என்னையும் விசுவாசிப்பீங்களே, என்ன குறித்து அவன் எழுதியிருக்கானே. அப்போ நீங்க வந்து மோசையை நீங்க விசுவாசிக்கிறனால தான் என்னையும் நீங்க விசுவாசிக்கல. அதனால நீங்கள் உங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் நீங்கள் அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா ஆபிரகாம் என்ன விசுவாசிச்சான், அதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல நீங்க என்னை விசுவாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு உண்டாகும், உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் அப்படிங்கிறார். ஆனா அவங்க அதை ஃபாலோ பண்ணல. ஸோ அதை தான் இவர் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுவதற்கு வந்தேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் போது தான் நமக்காக மறிக்கும் போது தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். அப்போதான் நம்ம வந்து இந்த பாவத்தில் அடிமையாக இருக்கோம், மரணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அவர் அதற்கான விலையை கொடுக்கும் போது தான் நம்ம அந்த மரணத்திலிருந்து மீட்கப்பட முடியும். அதுக்கப்புறமா நம்ம நீதிமான், அதாவது அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீதிமானாக்கும்படி தான் அவர் வந்தது. அதனால தான் ரோமர் 3:20 சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால ஒருவனும் நீதிமானாக முடியாது அப்படின்னு. அப்போ இந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் நம்ம வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யணும். ஆலயத்துக்கு போகணும், ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், தசமபாகம் பலி எல்லாமே செய்யணும். ஆனால் அவர் வெளிப்பட்டு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா அவருடைய வசனம், அவர் வாய் திறந்து சொன்ன உபதேசம் தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஜீவனா இருக்குது. அதாவது பழைய ஏற்பாடு வந்து மாம்சத்தை பரிசுத்தமாக பாதுகாக்கிறது. ஆனால் இயேசு சொன்ன வசனம் வந்து நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாக பாதுகாக்குது. பழைய ஏற்பாடு நம்ம ஆலயத்துக்கு போகணும். ஆனால் இங்கே இயேசு சொன்ன வசனம் வந்து அந்த நம்மளே ஆலயமாக்கி இயேசுவை நமக்குள்ள பரிசுத்த ஆவியாக கொண்டு வரணும். அதாவது பழைய ஏற்பாடு வந்து மோசைங்கிற ஒரு மனுஷன் மூலமாக கொடுக்கப்பட்டது. இந்த புதிய ஏற்பாடு வந்து தேவனே மாம்சத்தில் வந்து கொடுத்தது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே எல்லா கிரியைகளுமே நம்ம பார்க்க முடியும். ஆலயத்தை பார்க்க முடியும், இந்த பலியை பார்க்க முடியும், ஆசாரியனை பார்க்க முடியும், எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஸ்பிரிச்சுவல், அவர் நமக்குள்ளே இருக்கிறத நம்ம யாரும் பார்க்க முடியாது. யாருக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அவர் தெரியும், அதை உணர முடியும். ஸோ அங்கே மாம்சம்னா பார்க்க முடியும், ஸ்பிரிச்சுவல்னா உணர முடியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது அந்த மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம்ங்கிறது இந்த மேசியா வெளிப்படுகிற வரைக்கும். அதுக்கப்புறமா அவர் வெளிப்படும் போது அவரை விசுவாசித்து அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் ஜீவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன். அதை நிறைவேறும் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்து கூட ஒளிந்து போகாது அப்படிங்கிறார். அதனால தான் ரோமர் 10:4 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார்னா அந்த இயேசு கிறிஸ்து வரைக்கும் தான் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அதாவது ஆலயத்துக்கு போகணும், ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், தசமபாகம் கொடுக்கணுங்கிற எல்லா கிரியைகளும் இந்த இயேசு கிறிஸ்து வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அது கிடையாது. இப்போ ஏன்னா அதனால நீதிமானா ஆக முடியாதுன்னு வசனம் தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பாவ மன்னிப்புங்க இயேசுவோட ரத்தத்தினால நம்ம பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த ஒன்றுக்கும் உதவாத அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை நம்ம ஏன் செய்யணும்? ஓய்வு நாளை ஏன் கடைப்பிடிக்கணும்? ஏன் ஆலயத்துக்கு போகணும்? சொல்லுங்க, கிடையாது. இப்போ அதை விட பெரிய நீதி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும்